ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறது, ஒரு புத்தக வெளியீட்டுக்காக கூடியிருக்கிறதுங்கிறது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. எனக்கு சில அனுபவங்கள் இருக்குது. நாங்கள் புத்தக வெளியீடு அப்படின்னு வச்சாலே ஒரு பயமாக இருக்கும் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் 2002ஆம் ஆண்டு பாரதி புத்தகாலயம் துவங்கின போது எங்களுடைய முதல் புத்தகம் நலிந்து வரும் நலத்திட்டம் சொல்லி ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகம். ஹலோ, அந்த புத்தகத்தை வெளியிடுறதுக்காக சென்னையில் உள்ள எல்லா கல்லூரிக்கும் சென்றோம். போய் அந்த புத்தகம் ஒரு பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு புத்தகம். பொருளாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டோம். ஏன்னா அந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். அது இந்தியா மட்டுமல்ல, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் ஃபுல்லாக இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, அது மக்களுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி செஞ்சாங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை பற்றி. அப்படி ஆராய்ச்சி பண்ணபோது அது எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகம் அது. அவங்க கிட்டத்தட்ட இத்தனை நாடுகளுக்கு சென்று அந்த புத்தகத்தை அவங்க தயாரிக்கணும்னாக்கா நிச்சயமாக பல லட்சம் ரூபாய்கள் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அந்த இதுக்காக. ஆனால் அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடுறதுக்கு, அதுவும் துறை சார்ந்த ஆட்களையே கூப்பிட்ட போதே ஒரு 10 பேர் தான் வந்தாங்க மொத்தமே. அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்க பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார ஆசிரியர் ஜான் ஆரிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் லண்டன்லேருந்து இந்த புத்தகத்துக்காக வந்தார். ஏன்னா அவர் அந்த எழுத்தாளருடைய ஆசிரியர் அவர். அதனால் அவரை கூப்பிட்டுருந்தாங்க, அவர் வந்தார். அப்புறம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பொருளாதார நிபுணர் சிடி குரியன் இருந்தார், அப்போ அவர் வந்திருந்தார். அப்புறம் இந்து பத்தினுடைய ஆசிரியர் என் ராம், இது மாதிரி மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் தான் பார்வையாளர்களே இருந்தாங்க. அவ்வளோ பெரிய புத்தகம், இவ்வளோ பெரிய ஆட்கள், ஆனால் நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் தான். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மிக மோசமான ஒரு நிலைமை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 7 கோடி 8 கோடி பேர் இருக்கோம் நம்ம தமிழ் படிக்கக்கூடியவங்க. ஆனால் ஒரு புத்தகத்தை இன்றைக்கும் நம்ம எவ்வளோ காப்பிகள் வெளியிடுறோம்னாக்கா ஒரு 300 பிரதிகள் தான். அந்த 300 பிரதிகள் வெளியிட்டு அது விற்று வருதுங்கிறது எவ்வளோ பெரிய சோகமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் வாசிப்பு புத்தகம் அப்படின்னாலே எல்லோரும் ஒதுங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி இந்த புத்தகத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர்கள் யார் அப்படிங்கிறது தான் முக்கியம். நாங்கள் 2005ஆம் ஆண்டு தான் குழந்தைகளுக்கான புத்தகங்களை நாங்கள் வெளியிடுறதுன்னு சொல்லி தூக்குறோம். அப்போ 2005 அதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது தெனாலிராமன் கதைகள், பீர்பால் கதைகள், இந்த மாதிரியான கதைகள் தான் குழந்தைகளுக்கான கதைகளாக அப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல் முறையாக நாங்கள் குழந்தைகளுக்காக எப்பவுமே பாரதி புத்தகாலயம் ஒரு புத்தகமாக நாங்கள் எப்பவுமே துவங்குறதே கிடையாது. அது கல்வி சார்ந்த புத்தகங்களாக இருந்தாலும் சரி, கல்வி சார்ந்த புத்தகங்களே 2005ஆம் ஆண்டு 25 புத்தகங்கள் அட் ஏ டைம் நாங்கள் வெளியிட்டோம். அதே மாதிரி 25 குழந்தைகளுக்கான புத்தகங்களை ஒரே நேரத்தில் வெளியிடுறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் அந்த புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது தமிழ்நாட்டில் மிக பரபரப்பாக அப்போ அது ஒரு டாக்ஸாக வந்துச்சு. எழுதுறதுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான். குழந்தைகள் புத்தகங்களை எழுதுறதுக்கு யார் இருக்காங்க, குழந்தைகள் புத்தகங்கள் யாரும் எழுதுறதில்ல, எழுதினாலும் யாரும் வாங்கிறதில்ல, படிக்கிறதில்ல, விற்கிறதில்ல அப்படிங்கிறது தான் நிலைமை. ஆனால் இன்றைக்கி ஏராளமான எழுத்தாளர் குழந்தைகள் எழுதிய புத்தகங்களே நாங்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எழுதிய புத்தகங்களை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தையும் சேர்த்து. இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னு சொன்னால், உஷா ஃபீல்டில் அவங்களுடைய அனுபவங்கள், அவங்க குழந்தைகள் கிட்ட இருக்கக்கூடிய அனுபவங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உஷா எழுதின புத்தகமும் கிடையாது. உஷா குழந்தைகள்கிட்ட கேட்டதை அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க எல்லாருமே. அதில் அவங்க எங்கள் பேரை போடக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் நம்மளோட ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. எப்போ எதை சொல்லணுன்றதை அவங்களுக்கு ரொம்ப
நம்மளை விட ரொம்ப காஷியஸாக அவங்க வந்து சொல்ல முடியும். அது மாதிரியான ஒரு இதுதான் அவங்களுக்கு. நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை படிக்கணும். நீங்கள் படிச்சுட்டு இதை கதை இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு சம்பவங்கள். இது வந்து குழந்தைகளோட மனசில் என்ன இருக்குது, என்ன ரகசியங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், நீங்கள் வந்து குட்டி இளவரசன் ஒரு புத்தகம் இருக்குது. உலகத்திலேயே குழந்தைகளுக்கான புத்தகங்களில் மிக முக்கியமாக எல்லா நாடுகள்லேயும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு புத்தகம் தான் அது குட்டி இளவரசன். அந்த குட்டி இளவரசனில் எல்லோரும் நிறைய பேர் சாதாரணமாக நம்ம புதுசாக படிக்கிறவங்க படிச்சுட்டு அதில் என்ன கதை இல்லை, என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் வந்து உலகத்தில் குழந்தைகள் இலக்கியத்தை உடைச்ச ஒரு புத்தகம்னா அது குட்டி இளவரசன் தான். ஏறக்குறைய இந்த புத்தகமும் அந்த குட்டி இளவரசனுக்கு சமமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு கதை வருது. நிறைய சம்பவங்கள் தான், கதைகள் தான் சொல்லியிருக்காங்க குழந்தைங்க. அதில் ஒரு இதை மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒரு வளைகாப்புக்கு போகிறாங்க குழந்தை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகுது. அந்த வளைகாப்பில் போகும்போது திடீர்னு அந்த வளைகாப்பில் இருக்கிறவங்களுடைய தம்பிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்கன்றாங்க. வளைகாப்பே வந்து எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு பையனை பார்க்குறாங்க. அந்த கதையில் வரும்போது அந்த கடைசியாக சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த குழந்தை சொல்லுது, அவன் வந்து வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்டியிருந்தா இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது. ஆக்சிடெண்ட் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த ஃபங்க்ஷனும் நல்லா நடந்திருக்கும், அவனுக்கும் இதுவாக இருக்காது அப்படின்னு அந்த குழந்தையோட ஒப்பீனியனை வந்து சொல்கிறக்கூடிய இருக்குல்ல, அது இயல்பாக நான் சொல்கிற மாதிரி கூட இல்லை. அதில் இன்னும் இயல்பாக வந்து அந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளுமே இந்த குழந்தைகளோட கதைகள்ன்றது அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரியான இலக்கியத்தை வந்து நம்ம வந்து நிச்சயமாக எழுத்தாளர்னால் ஒரு பெரிய கிரீடத்தில் இருக்கக்கூடியவங்க இல்லை. எழுத்தாளர்கள் வந்து எல்லாருமே எழுத்தாளர்கள் தான். நாங்கள் அதான் சொல்கிறோம், குழந்தைகளை இன்னும் அவர்களுக்கான புத்தகங்களை நீங்கள் எழுத வேண்டாம், அவர்களே எழுதி கொள்வார்கள் அப்படின்னு தான் இந்த புத்தகம் வந்து டிக்ளேர் பண்ணுது. அவர்களுக்கான புத்தகங்களை அவர்களே எழுதி கொள்வார்கள் இந்த புத்தகம் டிக்ளேர் பண்ணுது. அந்த வகையில் வந்து இது வந்து குழந்தைகள் இலக்கியத்தில் இது வந்து ஒரு புதிய பாதை. இந்த பாதையில் நம்ம வந்து இன்னும் தொடர்ச்சியாக நிறைய பேர் எழுத வரணும், குழந்தைகளே எழுத வரணும். அது வந்து மகிழ்ச்சியான ஒரு தருணமாகும். இந்த இலக்கியம் வந்து மேலும் அதைப்பட்டது உண்மை இலக்கியம்னா பொய் கலந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, யதார்த்தத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது போன்ற புத்தகங்கள் வரும் என்று சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த புத்தகத்தை முக்கியமாக இதில் சொல்லணும்னா பகலவனோட ஓவியம் வந்து ரொம்ப சிறப்பாக இதில் வந்திருக்கு. ஒரு புத்தகத்துக்கு வந்து வெறும் கண்டென்ட் மட்டும் இல்லை, ஓவியங்களும் மிக பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு, இந்த புத்தகத்தை வெளியிட பாரதி புத்தகாலயத்தை கொடுத்தமைக்காக உஷா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி நான் நினைக்கிறேன்.